இன்வெஸ்டிகேஷன் நம்ம மேற்கொள்கிறோம். தேங்க்யூ. நியர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் அலர்ட் பண்ணியிருக்கோம். அங்கே ஆல்மோஸ்ட் எவ்ரி கிலோமீட்டருக்கு ஆள் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் டிஎஸ்பி அந்த இன்ஸ்பெக்டர் டீம் அதே ஏரியாவில் லொக்காலிட்டியில் சுற்றிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ ப்ராபபிளி நம்ம வந்து ஆம்பூர் மெயின் ரோடு நேஷனல் ஹைவேஸை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பள்ளிக்கொண்டா சைட்லேருந்து, ஆம்பூர் சைட்லேருந்து, குடியாத்தம் சைட்லேருந்து, மேல்பட்டி சைட்லேருந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அந்த ஏரியாவில் காம்பிங் மாதிரி பண்ணது ஒரு எஃபெக்டாக இருந்திருக்கலாம். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் போனது அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தெரிஞ்ச பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். சிசிடிவி இன்னைக்கு தான் பார்த்துருக்கோம். நேற்றுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும். முன்னாடி சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி அதை பற்றின இன்னும் இன்டெப்த் டீட்டெயில்ஸ் எடுக்கும் பொழுது யார் என்னென்ன இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் நமக்கு தெரிய வரும்போது கூடுதலான விவரங்கள் வரும். அதை பேசி பண்ணுறோம். நம்பர் பிளேட் இது வரைக்கும் கிடைச்ச தகவல் ஃபேக்காக இருக்குது. நம்ம ஃபர்தராக பார்க்கணும். இதுக்கு ஒரு 3 நாள் நோட்டமிட்டு கடத்தப்பட்டதா? அதனால தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம பார்த்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அங்கே மட்டும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாத்துக்கும் அனலைஸ் பண்ணுவோம். என்ட்ரி என்ன, எக்ஸிட் என்ன எல்லாம். நம்பர் போட்டா என்ன வருது? குடியாத்தம் வந்து காமாட்சிமேட்டை இருக்கிறோம். நாங்க எங்க பேரனை வந்து கடத்தின்னு போயிட்டு ஒரு 3 மணி நேரத்துல கண்டுபிடிச்சு துரிதமா வந்து எங்களுக்கு காவல்துறை வந்து செயல்பட்டு எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இது பத்திரிகை நிருபர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள் எல்லாரும், பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்து செயல்பட்டு கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்திருக்கேன். அனைவருக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என் மாலா. இல்லைங்க, நான் ஸ்கூல்ல இருந்தேன். எதுவும் இல்லைங்க, எங்களுக்கு எதுவுமே இல்லை. தெரியலீங்களா, அதுதான் எங்களுக்கும் தெரியல. நாங்களுக்கு போலீஸ் வந்து நடவடிக்கை நாங்களும் கண்டுபிடிச்சு கொடுத்துறோம், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எதுவும் சந்தேகம் எதுவும் தெரியல, யாரும் இல்லாத மாதிரி. இல்ல, அது மாதிரி எல்லாம் யாரும் இல்ல. பையனுக்கெல்லாம் அது மாதிரி எல்லாம் யாருமே இல்ல. அவன் ரொம்ப அமைதியானவன். அவங்க ஒய்ஃபும் ரொம்ப அமைதியானவங்க தான். அவங்க யாரும் எதுவும் சண்டை எல்லாம் யாருக்கிட்டயும் எதுவும் அமைதியாதான் பேசுவான். அவனை சத்தமா கூட பேச மாட்டான் எங்க பையன். எங்களுக்கு பெரிய ஒரு இதுவே கிடைச்ச மாதிரி, எங்களுக்கு பொக்கிஷமே கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. என் குழந்தை கிடைச்சா போதுன்ற ஒரு மனநிலையில தான் இருந்தேன் நான். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நான் வந்து ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணின்னு இருந்தேன். எதுவுமே இல்லை, யாருக்குமே எதுவுமே சொல்ல விட்டுட்டு ஓடி வந்துட்டு தெருவுல வந்துதான் ஓடி நானே நடந்து வந்து அவங்க கான்வென்ட்ல கேட்டதுக்குள்ள கூட்டுன்னு போயிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. யார் கூட்டு போனதோ அவங்க பையன் தான் வந்து கூட்டுன்னு போனாங்கன்னு சொன்னான். அப்புறமா திருப்பி தான் நானே ஒரு ரவுண்டு போயிட்டு எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்துட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு வந்து கேட்டதுக்கு பையன் சொன்னான். அத மாதிரி ஆமா, கண்டிப்பா எடுக்கணுங்க. கண்டுபிடிச்சு எடுக்கணும். தேங்க்யூ.